ரமணி அக்கா, ரமணி அக்கா, ரமணி அக்கா, முடிஞ்சதா? என்ன முடிஞ்சதுன்ற? கோதுமை அரைக்கிறது முடிஞ்சதான்னு கேட்டேன். அத அரைச்சு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியுமா? காசை கொடுத்துட்டு எடுத்துட்டு போ. அது அக்கா, நம்ம தலைவரோட ஃப்ரெண்டு கண்ணாயிரம் அண்ணன் வருவாரா? அவர் வருவாரு போவாரு, அதனால உனக்கு என்ன போ? எனக்கு என்ன வந்துச்சு? கண்ணாயிரம் அண்ணன் வந்தா என்னன்னு அவருக்கு தான் தெரியும். என்னது? இல்ல சும்மா தான் நான் கேட்டேன். அவர்கிட்ட என்னால கேட்க முடியாதுல்ல. அது எப்படி? அவரை பார்த்தா தான் நான் ஓடிடுவேனே. அவர் ஓடிடுவாரா? அவர் இல்ல, நானு காசு கொடுக்கணும்ல. அவரு ஒன்னு விசாரிச்சுட்டு தான் இருக்காரு. அவருக்கு அறிவே கிடையாதா? எதுக்கு என்ன விசாரிக்கிறாரு? என்கிட்ட காசு இல்லைன்னு அவருக்கு தெரியாதா? நீ அவரு கண்ணுல படுற மாதிரி நடக்காத. அவரு பார்த்தா உன் கைய கால உடைச்சிருவாரு. நீங்க நினைச்சா அதெல்லாம் சரி பண்ணிடலாம். என்னால என்னோட கடனையே தீர்க்க முடியல. அப்போ உங்களுக்கும் கடன் இருக்கு, எனக்கும் கடன் இருக்கு. போடா இங்க. சரி வரேன்க்கா. டே 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 காசு குடுத்துட்டு போடா. காசு கொடுக்கணுமா? கோதுமை மாவுக்கு இது காசு? நான் சொல்ல வர்றது கோதுமை அரைச்சதுக்கு காசை கொடுத்துட்டு போன்னு. அது நீ எனக்கு எவ்வளவு தரணும்னு தெரியும்ல. நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், எல்லாத்தையும் எழுதி வைங்கன்னு. மறந்து போயிட்டீங்க பாத்தீங்களா? எல்லார் கடனையும் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியுமா? நான் ஒண்ணு அதெல்லாம் மறக்கல. அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்டீங்க? இங்க பாரு நீலகண்டா, இப்ப அரைச்ச 5 ரூபாயும் சேர்த்து 85 ரூபாய் தர வேண்டியது இருக்கு. அப்ப பழைய 80 ரூபா அப்படியே இருக்கட்டும், நான் 5 ரூபா கொடுத்துறேன். சரி கொடு. இல்ல இப்ப இல்ல, இந்த கோதுமாவை எடுத்து கொண்டு போய் கடையில கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் கொடுக்குற காசு கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். வரட்டா? இல்ல, அவரு கண்ணுல படாம இருன்னு சொல்றேன். இந்த நேரம் பார்த்து வைத்த கலக்குதே. அதுவும் எந்த லொகேஷன்ல வருது பாரு. கடவுளே, யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது. நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, மலை பாம்பே. பாம்புன்னு நினச்சிட்டு பயந்துட்டேன். நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. நாதர்முடி மேலிருக்கும். மேல உட்காந்துருக்கான். இந்த நேரத்துல என்ன பிடிக்க கூடாது. ஐயோ, என் நேரம் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு? அண்ணே, இப்ப என்ன பிடிச்சிங்கன்னா நீங்களும் நாரிடுவீங்க, நானும் நாரிடுவேன். அண்ணே, திருட்டு பயல இங்கே இருக்க. இந்தாங்க துண்டு. என்னோட காசு எடு. காசு வேணுமா? ஐயோ, அது அங்க இருந்தே கேட்க வேண்டியதானே. முதல்ல காசை குறா. காசை இதுக்குள்ளதான் போட்டு வச்சிருக்கேன், யாரும் பார்க்காம இருக்கிறதுக்காக. இதை பிடிங்க. அந்த மாவை வித்து காசு வாங்கிக்கோங்க. சாவித்ரி, சாவித்ரி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. அச்சோ, வெட்டியில் ஆயிடுச்சான்னு தெரியல. இந்தாங்க தண்ணி. என்ன இது, ஒரு கிளாஸ் தண்ணி? குடிக்கிறதுக்குள்ள இது. சரி வேணா விட, இதை வச்சு நான் சமாளிச்சு. கோதுமை மாவுங்க. அது கண்ணாயிரம் எடுத்துட்டு வருவாரு. பக்கெட் வாங்க மட்டும் மறந்துடாத. அவன் எங்க? சொல்லு, கேக்குறேன். அவன் எங்க? அவன் எங்கன்னு கேட்டேன். நான் சொல்றது கேளு. அவன் எங்க? இப்ப யாருன்னு தெரியுதா? இது நம்ம கண்ணாயிரம் தானே. உனக்கு இன்னைக்கு என்னாச்சுடா? தபர் கழுவி, என்ன கிண்டல் பண்ற எல்லாம் வச்சுக்காத. எங்க அந்த பிச்சைக்காரன்? பிச்சைக்காரனா? உன்னோட பையனை தான் கேக்குறேன். வாங்கின காசு திருப்பி கேட்டான். அவன் என்ன இப்படி பண்ணிட்டான். கண்ணுல மாவை போட்டுட்டு இப்படி ஓடி வந்துட்டான். நீலகண்டனை பத்தியா பேசுற? இல்ல, அவன் அப்பாவை பத்தி பேசுறேன். இங்க பாரு. ஐயோ, கூப்பிடுறியா இல்லையா? ஐல மீன், ஐல மீன். ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஐல மீன், ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஐல மீன், மீன். ஏய், அங்கே நில்டா. ஏய், ஓடாதடா, நில்றா. இப்ப அவன் வெளியே வரல, நான் யாருன்னு காட்டுவேன். வெளியே அனுப்புறதுக்கு அவன் முதல்ல இங்க இருக்கணும் இல்ல. அவன் பின் பக்கமா ஓடி போயிட்டான். நீ அவன் பின்னாடி ஓட வேண்டியதானே. அது எப்படி நான் மீனை வித்துக்கிட்டு? உனக்கு கூட அவன் காசு கொடுக்கணும்ல. அந்த கடங்கார பையன் எங்க போய் ஒளிஞ்சாலும் நான் எங்க இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சிடுவேன். இப்படிப்பட்ட கடங்காரன் கூட நீ எப்படிதான் வாழுற?
இங்க பாரு, வந்தா சொல்லிடு, அவனை வந்து நான் பாத்துக்கிறேன். நீ அவனை பார்த்த என்கிட்ட நான் சொல்லு. சொல்றேன், கவலைப்படாத. போகாத, அங்கேயே நில்லு. நில்லுங்கிறல்ல. என்னாச்சு? நீ முதல்ல அந்த மீனை போடு. வேற என்ன மீன் இருக்கு? அயில மீன், சால மீன், வஞ்சர மீன், சங்கரா மீன். ஆனா உனக்கு கொடுக்க மாட்டேனே. ஆ? ஏன் அப்படி சொல்ற? முதல்ல நீ காசை கொடு, அதுக்கப்புறம் என்கிட்ட மீனை வாங்கி சாப்பிடு. கையில காசு இல்லைனாலும் வயசான காலத்துல கோபத்துக்கு ஒரு குறையும் இல்லை. அயில மீனே. 2 3 4 5. முதலாளி ஆ, முதலாளி முதலாளி என்னடா விஷயம்? இப்பதான் நான் சந்தோஷமா இருக்கேன். ஓஹோ, அப்ப நீ சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லதான் வந்தியா? காப்பாத்துங்க முதலாளி, என்னோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனை. அது நீ பிறந்த அன்னையில இருந்தே அப்படிதானே இருக்க. வேலை விஷயத்தை பத்தி பேசணும்னா இங்க நிக்காத, உடனே போயிடு. அது இல்ல முதலாளி, எனக்கு ஒரு 100 ரூபா வேணும். 100 ரூபா கிடைச்சா உன் வாழ்க்கை பூரா வாழ்ந்துருவியா? முழுசா முடியாது, ஆனா கொஞ்சமா முடிஞ்சிருமே. சுமித்ரா, ஒரு 100 ரூபா எடுத்துட்டு வந்து கொடு. அம்மா ஒரு 5 ரூபா 10 ரூபா சேர்த்து எடுத்துட்டு வந்து கொடுங்க, இல்லடா பிரச்சனை ஆயிடும். அப்போ 100 ரூபா மொத்தமா கொடுத்தா வேண்டாமா? ஐயோ இல்ல முதலாளி, 5 10 சில்லற எக்ஸ்ட்ரா இருந்தா நல்லா இருக்கும். ஊருக்காரங்களுக்குலாம் பிரிச்சு கொடுக்கணும்ல. 1 2 3 ஏய் அதை இங்க முதல்ல கொடு. இதை நான் மறக்கவே மாட்டேன் முதலாளி. நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்டா. இந்த 100 ரூபாயை சேர்த்து மொத்தம் இது வரைக்கும் 5750 ரூபா வாங்கியிருக்கேன் என்கிட்ட இருந்து. அப்ப 10,000 ரூபா வரணும்னா நான் இன்னும் உங்ககிட்ட எவ்வளவு கடன் வாங்கணும்? 4250 ரூபா கொடுத்தா மொத்தம் 10,000 ரூபா ஆயிடும். அப்ப 4250 ரூபா எப்ப கொடுப்பீங்க? உனக்கு எப்ப வேணும், எப்ப வேணுங்கிறது நீயே யோசிச்சு சொல்லு. வேண்டாம், நீங்களே யோசிச்சு கொடுங்க முதலாளி. நீயே யோசிச்சு சொல்லுடா. நீங்களே யோசிச்சு கொடுத்தாதான் நான் வாங்குவேன். யோசிச்சு சொல்லுடா. அப்ப நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துட்டுமா? எதுக்கு? பாக்கி 4250 ஒரு ரூபா அடி போட்டேன்னு வையே. என்னண்ணா ஓடிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் ஓடலமா, துரத்திட்டு வராங்க. நீ என்ன இந்த பக்கம்? நான் மளிகை சாமான் வாங்க வந்தேன். சில்லறையா ஒரு 15 ரூபா இருக்குமா? என்கிட்ட இல்ல. 15 ரூபா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 14 ரூபா இருக்குமா? இதெல்லாம் தேராத கேஸ். ஏய் மீனே, மீனே. ஏய் மீனா, உன்னை கூப்பிடுறாங்கம்மா. அயில மீனே, மீனு, மீனே. மீனே. டேய், 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 அங்கே நில்றா, டேய், எங்கடா ஓடுற? டேய், என்னை துரத்திட்டு வராதடா. ஓடாதடா, டேய், அங்கே நில்லு. டேய், என்னால முடியலடா. உன்னை கொன்னுட்டு வேண்டாம் நானு. எதுக்குடா? என் காசை கொடுறேன். காசா எதுக்கு? எதுக்கு காசை கொடுக்கணும்னே தெரியல. இல்ல. மீனை வாங்கினி, அதுக்கு காசு கொடுறேன். மீனு காசுல மீனா கிட்ட கேளுடா. ஒன்னு முட்டைன்னு வையே. ஏய், வாங்கி சாப்பிட்ட காசை கொடுறேன். அப்படி மெதுவா கேளுங்க, நான் என்ன தரமாட்டேனா என்ன? டேய், போடாத, நில்றா. வேட்டி வேட்டி குடுறா காசை. வேட்டிடா. டேய், வேட்டியை காசை விட்றா, குடுறா. டேய். டேய், வேட்டியை விட்றா. குடுறா. சொன்னா கேளுடா. காசை ஐயோ, குடுறா, டேய். அது இல்லடா, வேட்டியை டேய், விட்றா, குடுறா, உள்ள டேய். ஒண்ணும் இல்லடா. ஏய், இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத. டேய், உன்னை இன்னைக்கு விட்றா. விட மாட்டேன்டா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, உள்ள ஒண்ணும் போடலன்னு. அப்படியாடா? அப்ப எல்லாரும் இத பாக்கட்டும். ஏய், டேய், முதல்ல டேய், காசு நான் கொடுறா. சொல்றதை அப்பதான் ஒழுங்கி கேளுடா, கொடுப்பேன். டேய், 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 கொடுத்துடுறா. டேய், என்னால ஊரு பக்கம் அடிச்சேன்னா போக அவ்வளவுதான். முடியாது. காசை கொடுத்து இதை வாங்கிக்கடா. ஏய், ஏய், என்னோட காசை முதலாளி குடுறா. பொண்ணு வேண்டிய வேட்டியை கொடுத்துறா. ஐயோ, சீக்கிரம் கொடுறா. அட கடவுளே, அதுக்குள்ள என் மீனை திருடிட்டியாடா? மீனா, இந்த மீனை எடுத்துக்கிட்டு என் வேஷ்டியை திருப்பி கொடு. மானம் இல்லாத உனக்கு எதுக்குடா நான் இதெல்லாம் தரணும்? போடா. என்னைக்காவது ஒரு நாள் உன் அன்றாயிர உருவுல காக்கா. என்னது? காக்கா. அந்த பையன் இருக்கட்டும். என்னண்ணா பண்ணிட்டு இருக்கீங்க? குளிக்கிற சட்டைய போட்டுக்கிட்டா? சட்டையும் குளிக்க வைக்கலான்னு பார்த்தேன். காலையில விபூதி எல்லாம் பூசிட்டு வீட்டுக்கு வந்தீங்க? ஆமா, எனக்கு கொஞ்ச நாளா யமகண்ட தோஷம் இருக்குது. அப்படியா? அதனால காலையில குளிக்கிறதுக்கு முன்னாடியே விபூதியை பூசிக்கணும். இந்த தோஷம் இருக்கிறவங்களுக்கு வாரத்துல 4 நாள் நல்ல நாள் கிடையாது. மிச்சம் 3 நாள் கஷ்டம் மட்டும்தான். ஓ, அப்போ சனி ஞாயிறு அன்னைக்கு ஹாலிடே, அன்னைக்கு நம்ம பொட்டு வைக்கணும்னு அவசியமே இல்ல. அப்படின்னா சீக்கிரமா குளிச்சுட்டு மேல வந்துருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி எல்லாம் இறங்கிடும். அப்படியா? புரிஞ்சுதா? நல்ல வேலை சொன்ன. என்னாச்சு? கொஞ்சம் நீந்திட்டு வரட்டுமா? ஆஹா. அப்புறம் நீலகண்டன் அண்ணா? அப்புறம் கேப்பறலாம், அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல கிளம்பி இங்க இருந்து. முதலாளி, என்னடா நீ இன்னும் போகலையா? நான் போயிட்டு திரும்ப வந்துட்டேன். என்னோட மானத்தை காப்பாத்துங்க முதலாளி.
கொஞ்சம் முன்னாடி தானே நான் உன்னோட வாழ்க்கையை காப்பாத்தினேன், இன்னும் மானத்தையும் காப்பாத்தணுமா? எனக்கு ஒரு வேட்டி இருந்தா கொடுங்க போதும். சரோஜினி, நீலகண்டனுக்கு ஒரு வேஷ்டி எடுத்து கொடு. தேவையில்லாம எதுக்கு அக்காவை கஷ்டப்படுத்துறீங்க? நீங்க கட்டியிருக்க வேட்டியை கொடுக்கலாம்ல. இந்த வேட்டியை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் அப்படியே அம்மனை கட்டி நிக்கவா? முதலாளி வீட்ல தானே இருக்கீங்க. யாருக்கு வேட்டியை கொடுக்க சொன்னீங்க? யாரு அவ? அப்ப அவன் ஒண்ணுமில்லாம தான் வந்து நிக்கிறானா? சரோஜினி, நீ அங்க போக வேண்டாம், நான் கொண்டு போய் கொடுத்து தொலைக்கிறேன். நீ எங்க வர? நீ வந்து அந்த காட்சியை பார்க்க போற, உள்ள போய் வேலையை பாரு. இந்தாட வேஷ்டி, தலையெழுத்து. பயப்படாதீங்க முதலாளி, நான் அந்த மாதிரி எல்லாம் வரல. ஐயே, இதாண்டா உனக்கு சரியான வேஷம். அப்புறம் எதுக்குடா வேஷ்டி உனக்கு? என்னோட மானத்தை கொஞ்சம் காப்பாத்துங்க முதலாளி. இப்ப மடைய திறந்திருப்பாங்களா? மடையை திறக்கறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? இல்ல, அங்க தண்ணி எல்லாம் வத்தி போயிருமே. தண்ணி வத்தி போனா உனக்கு என்ன வந்தது? அந்த பொண்ணு பாவாங்க எதுவுமே இல்லாம நின்னுட்டு இருக்காளே. ஐயோ, இந்த அப்படி தரித்திரம் பிடிச்சவன். அப்படி போய் மாத்துறா, போட. யானை குட்டி முன்னாடி போய் மாத்தி அதை பயமுறுத்தாத. இல்ல இல்ல, அதெல்லாம் பண்ண